ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்காக மேலே இருக்க கார்டில் உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோட கண்டினியூஷன் என்னன்னு புரியும். அப்படி அதை விட்டுட்டீங்கன்னா இந்த ஸ்டோரியோட எண்டில் பிளேலிஸ்ட் வரும், லிங்க் வரும். அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்தது, இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாமா? ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் சேர்ந்து ஒரு பெரிய காட்டுக்குள்ளார போறாங்க. அங்க போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அரக்கன் வந்து வேகமா வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுறாரு. சீதையை தூக்கிட்டு வேகமா காட்டை நோக்கி ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ நீங்க ரெண்டு பேரும் தவ வேடத்துல இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு கூட ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் தூக்கிட்டு போயிடுறான். அதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் கோவம் வருது, ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும். உடனே என்ன பண்றாங்க, நிறைய அம்பு மலையை பொழியிறாங்க அந்த ராட்சசன் மேல. அந்த ராட்சசனுக்கு ரத்தமா ஊத்துது, ஆனாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. இத பார்த்த உடனே கோவம் வந்து அந்த ராட்சசன் என்ன பண்ணிடுறான், சீதையை கீழே இறக்கிட்டு ராமனை ஒரு கையிலயும் லக்ஷ்மணனை ஒரு கையிலயும் தூக்கி வேகமா ஓடுறாரு காட்டுக்குள்ளார. அப்ப லக்ஷ்மணனும் ராமனும் என்ன பண்றாங்க, தன்னோட அம்பை எய்து ராட்சசனோட ரெண்டு கையும் வெட்டிடுறாங்க. அதனால வந்து இவங்க கீழே இறங்கிடுறாங்க. அப்படி இருந்தும் ராட்சசன் வந்து சாக மாட்டான். என்ன பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் ராமனுக்கு தெரியுது, ஓ, இவன் வந்து ஆயுதங்களால சாக மாட்டான், நம்ம கையால இவனுக்கு சாவறதுக்கு வரம் இல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருது. உடனே ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் என்னன்னா, பெருசா குழி நோண்டுவோம், குழி தோண்டி அந்த குழிக்குள்ளார வந்து இவனை தள்ளி விட்டு அப்படியே சாகடிச்சிருவோம், உயிரோட புதைச்சிட்டோமா இவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க குழிய தோன்றாங்க, குழிக்குள்ளார ராட்சசனை தள்ளுறாங்க, தள்ளி மூடிடுறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு அழகான ஒரு கந்தர்வர் வராரு. அவரோட இடம் வந்து மேலோகம் தானே, கந்தர்வர்கள்லாம் தேவலோகத்துல தானே வாழ்வாங்க. சோ அவர் மேல நோக்கி போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு, ராமா, உன்னை நான் வணங்குறேன், ஒரு சாபத்தின் விளைவால நான் வந்து இந்த மாதிரி ஆயிட்டேன், பெரிய விராதன்கிற ராட்சசனா மாறிட்டேன். என்னோட வேலை என்னன்னா, இங்க வர்ற மக்கள் எல்லாம் தொந்தரவு பண்ணணும், கொடுமைப்படுத்தணும், அப்படிதான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப உன்னோட கை பட்டு நான் வந்து சாப விமோசனம் அடைஞ்சிட்டேன், ரொம்ப நன்றி நீங்க பண்ண உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எவ்வளவு வாழ்த்தினாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பக்கத்துல வந்து சரபங்க மகரிஷியோட ஆசிரமம் இருக்கு, நீங்க அங்க போயிட்டு போங்க, ராமனுக்கு வழிகாட்டிட்டு மேல போயிடுறாரு மேலோகம். இதோட இந்த பாட்டு முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பகுதியில மீதி கதையை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கதையை கேட்டா மட்டும் போதாது, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.